சம்போ சிவசம்போ ஏகம் என் அப்பன் சிவன் சிவார்ப்பணம். ஆசீர்வாதங்கள் மாப்பிள்ளை, ஆசீர்வாதங்கள். பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. எனக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னு கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் பெரிய ஞானின்னெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. ஞானமடைதல் பாதையில் போகிற ஒரு பயணி, சிவனை நேசிக்கிற பரதேசி, அதுதான் நான். சம்போ. உடல் உயிரை பற்றி இயங்குது, அல்லது உயிர் உடலை பற்றி பிடிச்சி இயங்குது. ஆன்மா உயிரை பற்றி உடம்புல இருக்குது. ஆன்மா நிரந்தரமானது. அது சிவனை நோக்கி நாம் முயற்சி எடுத்து நம்ம அருள் தேடும் வாழ்வில் நாம் உள்முகமாக பயணம் செய்யும்போது ஆன்மாவுடைய நிலை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ அது தன் பிறப்பு வட்டத்திலிருந்து வெளியே போகுது. உடல் இருந்தால் தான் உயிர் இருக்குது. உயிர் இருந்தால் தான் நாம் நம்ம ஆன்மாவை புரிஞ்சு நம்ம பிறப்பை பற்றி சிந்தித்து அடுத்த நிலை அடைய முடியும். அதனால தான் நான் அதிகமாக சொல்கிறது சவம்ங்கிறேன். சிவம்பாடும் சவம். சவம் இருந்தால் தான் சிவம் இருக்கும். சிவத்தை உணர்றதுக்கான ஆன்மா இதுக்குள்ளே இருந்தால் தான், இந்த சவத்தை வச்சு தான் ஆன்மா நமக்குள் இருக்கிற சிவத்தை உணர்ந்து தன்னைத்தானே தீபம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது மாப்பிள்ள. ஆனால் தீப்பெட்டிங்கிற சிவன் கூட இருக்கிறார். வச்சு பற்ற வச்சா தான் சிவம் திரியை பற்றி எரியும். அந்த முதல் ஜுவாலையை நாம் உருவாக்குறதுக்கான முயற்சி நம்மக்கிட்ட இருந்து பற்ற வச்சிட்டோம்னா சிவஜோதி நமக்குள்ளே எரிஞ்சு இந்த ஆன்மா அப்படியே அந்த திரி முழுசாக கருகி சிவத்தோடைய ஜாயிண்ட் ஆகிக்கும். நம்மளுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் சாட்சி சந்தர்ப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் அறிவியல் ரீதியாக விளக்கம் கொடுக்க முடியாது. இது புரிதல். கற்ற அறிவை கொண்டு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சு புரிஞ்சால் அது அறிவின் பயன். புரிதலில் இருந்து உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா அது ஆன்மாவின் பயன். அறிதல் வேறு, புரிதல் வேறு, அதில் தெளிவுறுதல் வேறு. நீங்கள் தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்கிற. நான் திரும்ப சொல்கிறது, பரம்பரையாக முப்பாட்டல்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சாமி கும்பிட்றோம், மல்லாண்டி கிடா வெட்டுறோம், கருப்பாங்க கிடா வெட்டுறோம், கருப்பாங்க கிடா வெட்டுறோம், அந்த விரதம் இந்த விரதம், ஊர் உலகத்தில் என்னென்ன விரதம் இருக்கோ அத்தனை விரதம் அது நமக்காக விதிக்கப்பட்டதான்னு கூட தெரியாமல் செய்கிறோம். எந்தெந்த வாழ்வியலோடு 5 வகையாக பூமி நம்ம நிலத்தை பிரிச்சிருக்காங்க. நெல்லை உங்களுக்கு குறிச்சி, முல்லை, மருதம், நெல்லை பாலைன்னு, நெய்தல் பாலைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஏன் பிரித்தாங்க? 5 வகையான மண் சார்ந்த வாழ்வியல் கொண்ட மனிதர்கள் அவங்கவுங்க மண் சார்ந்த வாழ்வியல் கேட்ட உணவை உண்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற வழியில் இறைவனை தேடினாங்க. தினமாவும் தேனும் முருகனுக்கு. மலை மேலே இருந்தால், காட்டுவாசியாக இருந்தால், குறவர்ணத்தில் இருந்தால், அதனால் அவனுக்கு மருமகனாக போனால் அவங்க அதை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு காட்டு தனையும் காட்டு தேனும் தனித்தனியாக வச்சுருக்கிறத விட 2 கலந்து தேன் கலந்த தினமாவு சிறந்த உணவு. அது அவங்களுக்கானது. நீங்கள் கடலில் இருக்கிறவன் எங்கே போய் தேனும் தினமாவும் எடுப்பேன்? அவனுக்கு தேன் கிடைக்குமா? அவன் கடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தான். பாலைவனத்தில் இருக்கிற என்ன பண்ணுவேன்? அங்கே அவங்க அந்த பாளைய நிலத்தில் எப்படி வாழ்ந்தால் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் போக முடியுமோ அந்த வாழ்வியலை முன்னோர்கள் வடித்து கொடுத்துருக்கேன். எது சரி எது சரியில்லை என்பதை விட எல்லாம் சரிதான் அந்தந்த சூழ்நிலைக்குள்ளே வாழ்கிற வரைக்கும். நாம் என்ன பண்ணிட்டோம்னா
பாலைவனத்தில் இருக்கிற விதிக்கப்பட்ட விதிகளையும் கோட்பாடுகளையும் நம்ம சோலைவனத்தில் இருக்கிற நம்மளுக்குள்ளே உணர்ந்து திணிக்கிறோம். சோலைவனத்துக்கு வகுக்கப்பட்ட இருக்கிற நம்ம விதிகளையும் கோட்பாடுகளையும் கடலோரம் கொண்டு போய் திணிக்கிறோம். கடலோரத்தில் இருக்கிறத கொண்டு போய் மலை மேலே திணிக்கிறோம். மலை மேலே இருக்கிற மீன் சாப்பிடுன்னு அவன் எங்கே போவான்? எப்படி அவன் மீன் சாப்பிடுவான்? அவன் என்னங்குவேன்? மீன் வேண்டான்னு சொல்லுவேன். மீன் நமக்கு விதிக்கப்பட்டதுலேயும் சொல்லுவேன். அதனால் மலை மேலே இருக்கிறவனுக்கு மீன் வேண்டாம், ரைட்டு. கடலோரம் இருக்கிறவனுக்கு மீன் தான் உணவு. நீங்கள் இவனையும் நிறுத்த முடியாது, அவனையும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் மாப்பிள்ள. இது அக்னி பஞ்சபூதத்தில் இருக்கிற அக்னி நெருப்பை மையமாக வச்சு தான் உடம்பு இயங்குது. நெருப்பு வேணும்னா நெருப்பு அப்படியே சொன்ன மாதிரி தான். ஒரு சுடர் சிவசுடர் எரியணும்னா திரி வேணும். நெருப்பு எரியணும்னா விறகு வேணும். விறகு இல்லைன்னா பூத்து போயிடும், நெருப்பு அணைஞ்சு போகுது. இந்த சவம் நெருப்பில் தான் இயங்குது. அந்த நெருப்புக்கான தீனி எதை வேணால் சாப்பிடலாமாப்ல. ரொம்ப குழப்பிக்கிறீங்க. நீங்கள் வகுக்கப்பட்டதையும் திணிக்கப்பட்டதையும் மட்டும் உள்ளே போட்டு ரொம்ப நான் சொல்கிறதையும் கேட்டுக்கிறீங்க, அம்மா அப்பா சொன்னதையும் கேட்டுக்கிறீங்க. அதனால் போட்டு உங்களுக்குள்ள குழப்பம் வருதுங்கிற. நீங்கள் எதையுமே குழம்ப வேண்டாமாப்ல. நீங்கள் தெளிவறைகிறதுக்கு நீங்கள் முதல்ல பகுத்து பார்க்குற அளவுக்கு உங்களை மனசை பார்த்துங்காங்கிற. சாமி குத்தமாயிருமா? ஒரு குத்தம் ஆகாது. எங்கே போய் குத்தமாகுது? இத்தனை சித்தர்கள் இருந்திருக்காங்க, பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க. என்ன எல்லாம் குற்றமாக பண்ணியிருக்காங்க. எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு, பாம்பதிங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நீங்கள் இருக்க முடியும். கோமணம் கட்டாத ஊரில் போனால் எல்லா பழமொழியும் வாழ்வியலோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வெளியே வேலைக்கு போயிருக்கீங்க, பாம்பேயில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே என்ன கிடைக்குது அது வாங்கி சாப்பிடுங்க. அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்க. நாம் இதை சாப்பிட்லாமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இயங்குறதுக்கு சூடு வேணும், சவம் வேணும். சவம் இருந்தால் தான் உயிர் இருக்குது. நீங்கள் நல்லபடியாக பாடி வச்சுருந்தா தான், உடம்பை வச்சு தான் நீங்கள் வாழ முடியும். பொருள் தேடுற வாழ்வில் நீங்கள் நிறைவடைஞ்சாதான் அருள் தேடுற வாழ்வுக்கு போக முடியும். பொருள் தேடுற வாழ்வில் நீங்கள் நிறைவடையினா உங்கள் மேலே அருள் தேடும் வாழ்வுக்குள்ளே போக முடியாது. சிவசிவா. பொருள் இருந்து, செல்வம் இருந்து, பந்தம் இருந்து துறந்தாத்தான் துறவு. இருந்து உண்ணாமல் கிடந்தாத்தான் விரதம். சோத்துக்கதி இல்லாமல் சும்மா கிடந்தால் அது விரதம் இல்லை மாப்பிள்ளை, அது பட்னி. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, பரதேசியை போனால் அது துறவு இல்லை மாப்பிள்ளை, அது பரதேசம். அது இல்லாமல் போகிறது மாப்பிள்ளை. இருந்து எல்லாமே இருந்து துறந்தாத்தான் துறவரம். எப்படி துறக்கிறது? ஒரு பொருள் எதுக்குன்னு தெரிஞ்சு அதை முழுமையாக அனுபவித்து இது நமக்கு பயன் தராது, இது நமக்கானதில்லை, இது நமக்கானதில்லை, இது நமக்கானதில்லை, ஒன்று ஒன்றா விலைக்கு வச்சு துறக்கிறது. நீங்கள் துறவு மனநிலையில் வீட்டுக்குள்ளேயே வாழ முடியும். வெளியே போய் துறவு நிலைக்கு போய் கோயில் கீழே போய் இல்லற நான் வாழ்கிறவனும் இருக்கிறேன். அவனால் வீட்டு விட்டு வெளியே வர முடியாமல் போகிற பக்கம் பூரா ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அதை என்ன வேணால் மாட்டை பிடிச்சி கட்டினியா, ஆட்டை பிடிச்சி கட்டினியா, ஒழுகிற தாவாரத்துக்கு எம்சில் வாங்கி வச்சியான்னு கேட்டு தெரியவன் எப்படி துறவுன்னு சொல்ல முடியும்? இந்த பிறப்பும் இந்த வயசு வரைக்கும் நாம் சாகாமல் இருக்கிறதும் நம்மை சார்ந்த உறவுகளும் நாம் சேர்த்து வைத்த சொத்தும் பொருளும் புகழும் நம்மளை இறைவனை நோக்கி நகர்த்துவதற்காகத்தான் இறைவன் கொடுத்துருக்குறான். இந்த ஸ்டேஜுக்கு மேலே எல்லா புள்ள பையன் பார்த்துக்குவேன், அவங்க நல்லா இருப்பாங்க நம்பி நாம் சிவத்தை நோக்கி போகிறதுக்கு உள்முக பயணத்துக்கு நீங்கள் தயாராகுங்க. பயிற்சி எடுங்க. சும்மா சம்மணம் போட்டு உட்காந்துருங்க, சிவத்தில் உட்காந்துருங்க. நாக்கை நல்லா மடக்கி மேலே வச்சுக்கங்க. மேலே வச்சு உள்ளே கொஞ்சம் நீங்கள் உள்ளே சர்ச் பண்ணிங்கன்னா காற்று உள்ளே இழுத்திங்கன்னா நாக்கு மேலே ஒட்டிக்கு. அண்ணாக்குன்னு பேர். அண்ணாக்கில் ஒட்டிக்கு. மடித்த நாக்கு அண்ணாக்கில் ஒட்டிக்கு. அண்ணாக்கில் ஒட்டிக்கு. முடிஞ்ச வரைக்கும் உட்காருங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு 2 நிமிஷமோ 2 உட்காருங்க. இது டெய்லியும் உட்காந்துட்டு இருங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மாப்பிள்ள சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டையும் சரி என்ன பண்ணியிருந்தாலும் சரி எப்போ டைம் இருக்கோ அப்போ உட்காருங்க. ஜம்மனை போட்டு ஜம்முன்னு உட்காருங்க. செவத்தில் சாஞ்சி உட்காந்துக்குங்க. ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுக்கலாம் சரி. கையை கோர்த்தாலும் சரி, கையை விட்டாலும் சரி, கையை கீழ் நோக்கி வச்சாலும் சரி, மேல் நோக்கி வச்சாலும் சரி. இந்த முத்திரை கூடி எந்த முத்திரையும் வேணாம். பிடிக்கிறன்னா பிடிச்சிக்கோ. இந்த சவத்தை ஒரு இடத்துல இருத்தி
நிதான மூச்சோட நாக்கை மடக்கி அண்ணாக்களை ஒட்டி உள்முகமாக காற்றை இழுத்தீங்கன்னா இந்த நேரம் முழுங்குற மாதிரி இழுத்தீங்கன்னா அது போய் மேலே ஒட்டிக்கும். ஒட்டின முன்னாடி அமைதி அப்படியே உட்காந்துக்குங்க. நீங்கள் கண்ணை இப்படி சேர்த்தணுமா, காதை இப்படி சேர்த்தணுமா, உள்ள கவனத்தை செலுத்த ஒன்று கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மனசு போகிட்டு விட்டு மாப்பிள்ள அது ஊருலகமெல்லாம் சுற்றி அடிக்கும். உங்கள் பழைய நண்பர்கள் வரைக்கும் போகும், தோழி வரைக்கும் போகும், தோழன் வரைக்கும் போகும், பங்காளி வீட்டு வரைக்கும் போகும், எல்லாம் எங்கே போகுதோ போகட்டும். நீங்கள் தேர்ட் பர்சன் வியூ, மூன்றாம் மனித மனநிலையில் உங்கள் மனசை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசு சுற்றி அடிச்சுட்டு கடைசியில் உங்கள்கிட்டயே வந்து சேர்ந்துக்கும். அப்படி சேர கொஞ்சம் நாள் ஆகும். சேர்ந்த பின்னாடி அப்புறம் என்ன பண்ணலாம், எதை பற்றி யோசிக்கலாங்கிறது அப்புறம் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு சிவசிவானேங்க, ஓம் நம சிவாயா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது. வீட்டுக்காரி வேறு தான் பிடிக்குதா, வீட்டுக்காரி வேறு கூட சொல்ல கொண்டும் தப்பு இல்லை. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாம் மனசுக்குள்ளே நினைக்கும்போது அது நம்மளை உள்முகமாக நகர்த்துது. அதுக்காகத்தான் ஓம் நமச்சிவாயா, சிவசிவாயா, சிவாய சிவ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஈஸியான ஃப்ரீக்வன்சி உள்ள சொற்கள், அதை பயன்படுத்துங்க. ராம் சொல்லா, ஸ்ரீராம் சொல்லா, என்ன வேணாலும் சொல்லலாம் மாப்பிள்ள, சொல்லுங்கள். உங்களை ஒரு நிலைப்படுத்துறக்க நம்ம அடிப்படை இதுதான். இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் நீங்கள் நாணயமடைதல் நோக்கி நகர்வீங்க. ஆசீர்வாதங்கள். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாய.